சிவகுமார். நான் மாதவரத்துக்கு வரேன். ஏஜ் 36. ஆக்சுவலாக நான் வந்து 3 வருஷமாக அந்த காலுக்கு பெயின் அதிகமாக இருந்துச்சு. என்ன பெயின் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். ஆனால் எங்கேயுமே எதுவும் செட் ஆகலை. கடைசியாக வந்து நான் சௌந்தரமேனன் சார்கிட்ட வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இங்கே பார்த்துட்டு இருந்தார். அவர் ரெஃபர் பண்ணி தான் நான் வந்து இங்கே பார்த்தேன். அவங்களை ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சர்ஜரி பண்ணாங்க. ஒரு 2 months ரெஃபர் ஆகிட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் சாரை பார்க்க வந்தோம். அப்போ பார்க்க வந்தபோது என்ன சொன்னார்னா, கடைசியாக அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாமே போய் காட்டணும். சார் என்ன சொன்னார்னா, காலை பார்த்துட்டு இந்த காலை வந்து தூக்கி பார்த்தேன். பெட்டில் இருந்து தூக்கி பார்க்கும்போது பின்னாடியிலேருந்து வைப்ரேட்டு கால் வரையும் ஒரு மோடு மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு காலில் பிரச்சனை இல்லை, எம்ஆர்ஐ வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வாங்க, அதை தான் பார்த்தா தெரியும், பேக்கில் தான் உங்களுக்கு பிரச்சனை. ரவி சார் பார்த்துட்டு இது வந்து டிஸ்க் பல்ஜாக இருக்குது, நீங்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திலீபன் சார்கிட்ட ரெஃபர் பண்ணார். திலீபன் சார் என்ன சொன்னார்னா, ஒரு 1 வீக்கு டேப்லெட் கொடுத்துட்டு இது நார்மல் பல்ஜி தான், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் கொடுத்தார். நானும் அதை ஃபாலோ பண்ணி பார்த்து சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ண சொன்னாங்க, விஷயம் பண்ண சொன்னாங்க. நான் வந்து அதை ஃபாலோ பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு திருப்பி வலி அதிகமாகிடுச்சு. தாரிக்கிட்ட வந்தப்போ திருப்பி அந்த நார்மல் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணார். திருப்பியும் அது சரியாகலை. நீங்கள் வந்து சர்ஜரிக்கெலாம் போகணும் நான் கேட்க, சர்ஜரி பண்ணலாமா சார்? அவர் என்ன சொன்னார், சர்ஜரிலாம் வேணாம், உங்களுக்கு ஏஜ் இருக்குது, உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும், உடம்பு சரியாயிடும், நீங்கள் வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டேப்லெட்டும் வேலைக்கு சரியாகலை. அப்புறம் வந்து இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது, அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், அதை போட்டுட்டு நம்ம பார்க்கலாங்க. அவர் சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நான் மைண்டில் சர்ஜரி பண்ணிடலாமேன்னு ஒரு மைண்ட்லேயே இருந்தேன். அடுத்து ஒரு 2 நாள்லேயே கால் ரொம்ப ஹெவியாகி படுத்த படிக்க ஆகிடுச்சு. சார்கிட்ட வந்து சொன்ன அப்பயே நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். சார் என்ன சொன்னார், சர்ஜரிலாம் வேணாம், இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் பாருங்கள். இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஆனால் நான் வரும்போது ஸ்ட்ரக்சரில் வந்தேன். ஸ்ட்ரக்சரில் வந்து 40க்கு அப்புறம் தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. 2 hours ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஒரு பெட் ரெஸ்ட் இருந்தேன், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த அடுத்த 1 வாரம் அந்த பெயின் இருந்தது. ஃபிசியோ சொல்லி கொடுத்தாங்க, டேப்லெட் கரெக்டாக போட்டேன். ஃபிசியோவால் அடுத்த முறை வரும்போது வீல் சேரில் வந்தேன். அதுக்கடுத்த முறை ரிவ்யூ வரும்போது நடந்து வந்தேன். அடுத்த முறை ரிவ்யூ வரும்போது நல்லா ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு ஆகிட்டேன். இப்போது இன்ஜெக்ஷன் போடுறதுனாலும் ஃபிசியோ பண்ணதுனாலையும் அதோட பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸால் தான் இது வந்து வலி கம்மி பண்ணணும்னு திலீபன் சார் சொன்னார். நானும் அதை நம்பிக்கையை விடாமல் தினமும் அதை பண்ணி முடிஞ்ச எல்லா வழியும் சரியாகி இப்போது நார்மலாக இருக்கேன். திருப்பி நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறேன். இது எல்லாமே காரணம் திலீபன் சார் மட்டும்தான். அவரோட இன்ஸ்பிரேஷனும் அப்புறம் அவர் கொடுத்த நம்பிக்கை இருந்தாலும். தேங்க்ஸ் டு சௌந்தரபாண்டியன், ரவி சார்.